2008-9 ரஞ்சி ட்ராஃபியோட ஃபைனல் மேட்ச் உத்தரப்பிரதேஷ்க்கும் மும்பைக்கும் நடுவில் நடக்குது. அப்போது ஒரு 19 வயசு பையன் பவுலிங் போடுறான். ஸ்ட்ரைக்கில் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லப்படுற சச்சின் டெண்டுல்கர். அது அவரோட ஃபர்ஸ்ட் பால். அண்ட் அந்த பால் அட்டன் பண்ண சச்சின் டெண்டுல்கர் அவரோட பேட்டோட இன்சைட் எட்ஜில் பட்டு ஷார்ட் மிட் விக்கெட்டில் இருக்கிற ஃபீல்டருக்கு அது கேட்சாக போயிடுது. அண்ட் சச்சின் டெண்டுல்கரோட ரஞ்சி ட்ராஃபியில் அதுதான் ஃபர்ஸ்ட் விக்கெட். அண்ட் அது மட்டும்தான் அவரோட விக்கெட்டும் கூட. இந்த நியூஸ் வந்து ஊர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் யார் அந்த பையன்னு பார்த்தா அவர் தான் இந்தியன் கிரிக்கெட்டோட ஸ்விங் கிங்னு சொல்லப்படுற புவனேஸ்வர் குமார். இந்த மேட்ச் மூலம் ரொம்பவே பாப்புலரான புவனேஸ்வர் குமார் வந்து 2012 இன்டர்நேஷ்னல் டெபியூ பண்ணி நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதில் சில பர்டிகுலரான ரெக்கார்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட், அதாவது டெஸ்ட், ODI, T20ன்ற 3 ஃபார்மேட்லையும் புவனேஸ்வர் குமார் அவரோட ஃபர்ஸ்ட் விக்கெட் போல்டராக எடுத்திருக்காரு. அண்ட் இதே 3 ஃபார்மேட்டில் 5 அண்ட் அதுக்கு மேலே விக்கெட் எடுத்த ஒரே இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் புவனேஸ்வர் குமார் தான். ஸ்போர்ட்ஸை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காமல் i1 ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.